மத்தேயு 3:8 சொல்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளைக் கொடுங்கள். உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களின் முதல் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்குக் கொண்டு வருவாயாக. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்குக் கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் உன்னைப் பெருகப் பண்ணி, உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சைரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியைத் தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இதோ, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக் கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இப்படி நாம் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க உதவி செய்த தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.